அரசியல் விபத்தில் பிரதமரானவர் என்று எதிர்க்கட்சிகளால் விமர்சிக்கப்பட்ட மன்மோகன் சிங் தொடர்ந்து 10 ஆண்டுகள் இந்தியாவை ஆட்சி செய்த ஆற்றல் மிக்கவர். அவருடைய வாழ்வின் முக்கிய தருணங்களை தற்போது பார்க்கலாம். 1954 பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் பொருளியல் முதுகலை பட்டம் பெற்றார் மன்மோகன் சிங். அங்கிருந்த பேராசிரியர் ரங்கேகரின் ஊக்குவிப்பால் பிரிட்டனில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திற்கு சென்று 1962 முனைவர் பட்டம் பெற்றார். 1963 பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் பொருளியல் பேராசிரியரானார். இந்திய அரசு அமைப்புகளில் முக்கிய பதவிகளை வகித்த மன்மோகன் சிங் 1982 ரிசர்வ் வங்கி ஆளுநரானார். 1985 திட்டக்குழுவின் துணைத் தலைவரானார். 1991 பிரதமரான நரசிம்மராவ் மன்மோகனை நிதியமைச்சராக நியமித்தார். அதே ஆண்டில் அசாமிலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மன்மோகன் சர்வதேச நிதியத்தின் ஆளுநர் குழு உறுப்பினராகவும் செயல்பட்டார். 1998 மாநிலங்களவையில் எதிர்க்கட்சித் தலைவரானார். 2004 காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைத்த நிலையில் இந்தியாவின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2009 இரண்டாவது முறையாக இந்தியாவின் பிரதமரான மன்மோகன் சிங் நேரு, இந்திரா காந்திக்கு பிறகு 2 முறை தொடர்ச்சியாக பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்னும் பெருமையை பெற்றார். 2013 வரை அசாமிலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மன்மோகன் சிங் 2019 ராஜஸ்தானிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2024 டிசம்பர் 26 அன்று உடல்நலக்குறைவால் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட மன்மோகன் சிங் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார்.